ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இது தித்திக்கும் தீஞ்சவையே கதையோட 10வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சஞ்சனாவின் மீது கடும் கோபத்தில் இருந்த சிவா வேகமாக வீட்டினுள் நுழைய யமுனா வீட்டிற்கு வெளியில் துணிகளை காய போட்டபடி நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவன், எங்கடி அந்த குட்டிச்சாத்தான் என்று கேட்டபடியே வீட்டினுள் நுழைந்து சஞ்சனாவை தேடத் தொடங்கினான். யமுனா நிலைமையை யூகித்து அவனை பின்தொடர்ந்து வருவதற்குள் சிவா சஞ்சனாவை பிடித்து அவள் முதுகில் பட்பட்டென்று 2 அடிகளை கொடுத்தான். அதில் வலி தாங்காமல் சஞ்சனா கதறி அழத் தொடங்கினாள். வேகமாக சஞ்சனாவிடம் ஓடி வந்த யமுனா வழியில் கதறிக் கொண்டிருந்தவளை வாரி அணைத்து கொண்டாள். அவன் மீண்டும் சஞ்சனாவை அடிக்க வர அவனை பிடித்து தள்ளிவிட்டவளோ, நீங்களாம் மனுஷனா இல்லை மிருகமா? பச்சை குழந்தையை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே என்று கத்தினாள். யாரு இது? பச்சை குழந்தையா? இது பண்ணி வச்சிருக்க வேலையை பாரு என்று அந்த ஃபைலை அவள் முன் தூக்கி வீசினான். கீழே விழுந்த அந்த ஃபைலை எடுத்து பார்த்தவளுக்கு சஞ்சனா செய்த காரியம் அப்பொழுதுதான் போய், இது என்னோட 2 வார உழைப்பு. நைட்டெல்லாம் தூங்காமல் இதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணேன்டி. ஆனால் இந்த குட்டிச்சாத்தான் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுச்சு என்று சொல்லி சஞ்சனாவை மீண்டும் அடிக்க கை ஓங்கினான். அவளை அவனிடமிருந்து காப்பாற்றியவள், நிறுத்துங்க, நீங்கள் தான் ஃபைலை பத்திரமா வச்சுருந்துருக்கணும். குழந்தைக்கு என்ன தெரியும்? அதை போய் அடிக்கிறீங்க. இனிமே குழந்தை மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க, நான் இங்கே இருக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சஞ்சனாவுடன் தனதறைக்கு ஓடிவிட்டாள். சிவா தான் தனது கோபத்தை யாரிடம் காட்டுவது என்று தெரியாமல் ஆஃபீஸில் அனைவரிடமும் எரிந்து விழுந்து கொண்டிருந்தான். சிவா அடித்த அடியில் சஞ்சனாவின் முதுகெல்லாம் நன்றாக வீங்கி சிவந்து போயிருந்தது. இரக்கமே இல்லாதவன், எப்படி அவனால் ஒரு பிஞ்சு குழந்தையை கை நீட்டி அடிக்க முடிகிறது? யமுனாவிற்கு சஞ்சனாவை பார்க்க பார்க்க கண்களிலிருந்து நீர் வழிந்து கொண்டே இருந்தது. அதை காண சகியாத சஞ்சனா, அம்மா, அந்த அங்கிள் அடித்தது எனக்கு வலிக்கவே இல்லை, அழாதம்மா என்று சொல்லி யமுனாவின் கண்களை துடைத்து விட்டாள். இந்த வயதிலேயே பிறருக்காக இறக்கப்பட்டு அடுத்தவரின் துன்பம் துடைக்க நினைக்கும் குழந்தை வரம் அல்லவா? அந்த வரத்தை மதிக்காவிட்டாலும் குறைந்தபட்சமாய் மிதிக்காமலாவது இருந்திருக்கலாம். ஒருவேளை சஞ்சனாவிற்கு ஆபரேஷன் செய்த விஷயத்தை அவனிடம் சொல்லி இருந்தால் அடிக்காமல் இருந்திருப்பானோ? இல்லை, மனசாட்சியே இல்லாதவன். அப்பொழுதும் அடிக்கத்தான் செய்திருப்பான். அவன் வீட்டில் இருக்கவே அவளுக்கு மிகவும் அருவெறுப்பாக இருந்தது. இருப்பினும் அவள் மட்டும் எங்கு செல்வாள்? எப்படியும் அவனுக்கு திருமணமான பிறகாவது அவன் தன்னை விட்டுவிடக்கூடும். அதற்குள் சஞ்சனாவும் தேறிவிடுவாள். அவளை ஏதாவது ஒரு பள்ளியில் சேர்த்துவிட்டால் தன்னால் வேலைக்கு செல்ல முடியும். அதன் பிறகு யாருடைய கையையும் தான் எதிர்பார்த்து நிற்க வேண்டி இருக்காது. முக்கியமாக இவன் கைகளை எதிர்பார்க்கும் தன் நிலைமை மாறிவிடும் என்று உறுதியாக நம்பினாள். அவள் ஒரு கணக்கு போட விதி வேறொரு கணக்கு போட்டு வைத்திருப்பதை அவள் அந்த நேரம் அறியாமல் போனாள். அதன் பிறகு 1 மாதம் எந்த சண்டை சச்சரவுகளுமின்றி அமைதியாக கழிய தொடங்கியது. வார இறுதியில் மட்டுமே அந்த வீட்டிற்கு வருபவன் யாரிடமும் பேச்சை வளர்க்காமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்துவிட்டு திங்கட்கிழமை காலையில் கிளம்பி சென்று விடுவான். அவன் இருக்கும் நேரம் சஞ்சனா அந்த அறையை விட்டு வெளியில் கூட வரமாட்டாள். அவனை கண்டாலே நடுங்கும் அளவிற்கு அந்த குழந்தை அவனிடம் பயந்து போயிருந்தது. எப்பொழுதும் அவன் வார இறுதியில் மட்டுமே வருவதால் நடுநாட்களில் சஞ்சனா அந்த வீட்டை சுதந்திரமாக சுற்றி சுற்றி வருவாள். அன்று சிவா ஏதோ வேலையாய் அந்த வீடு இருக்கும் ஏரியாவிற்கு வந்தவனின் கார் தன்னிச்சையாக அந்த வீட்டின் பக்கம் திரும்பியது. சரி, சென்றுதான் பார்க்கலாம் என்று முடிவு செய்தவன் மதியம் சாப்பாட்டு வேலை என்பதால் சாப்பிட்டுவிட்டு திரும்பி வரலாம் என்று நினைத்திருந்தான். அவன் அங்கு சென்ற நேரம் யமுனா வீட்டிற்கு வெளியில் வராண்டாவில் தான் அமர்ந்திருந்தாள். அவனை கண்டதும் எதற்கு வந்திருக்கிறான் என்று யோசித்தபடி நின்றிருந்தாள். யமுனா, ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை என்று சொல்லவும், என்னது சாப்பாடா? ஒரு ஃபோனாச்சும் பண்ணி சொல்லியிருக்கலாமே, நான் எதுவும் சமைச்சு வைக்கல என்றாள். அதை கேட்டதும் அவனுக்கு கோபம் சுள்ளென்று ஏறியது. நான் உன்னை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேனோ அதுதான் நடக்கலை, அட்லீஸ்ட் சமைச்சாச்சும் போடலாம்ல என்று சுள்ளென்று கேட்டான். எனக்கு எப்படிங்க தெரியும் நீங்கள் வருவீங்கன்னு? சரி போய் குக் பண்ணு, சாப்பிட்டுட்டு தான் போவேன் என்று சிவா கத்தவும் சமையலறையில் போய் புகுந்து கொண்டாள். அவனும் உள்ளே அவனது அறைக்கு சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தான்.
வெளியில் வந்தவன் டிவியாவது பார்க்கலாம் என்று நினைத்து சோஃபாவில் அமர செல்ல சஞ்சனா அங்கு தூங்கிக் கொண்டிருந்தாள். இதோட தொல்லை என்னைக்கு தான் எனக்கு தீருமோ என்று நினைத்தவன் அருகில் இருந்த இன்னொரு ஒற்றை சோஃபாவில் அமர்ந்தான். டிவியை ஆன் செய்து அமர்ந்திருந்தவனுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கவே தண்ணீர் குடிப்பதற்காக சமையல் அறை சென்றான். யமுனா அடுப்பின் மீது எதையோ தீவிரமாக கிளறிக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்தபடியே தண்ணீர் குடித்தவனின் கண்கள் அவளது வெற்றிலையில் பதிந்து அப்படியே தேங்கி நின்றது. மெதுவாக அவளை நோக்கி முன்னேறியவனின் கைகள் தானாகவே உயர்ந்து பின்னால் இருந்தபடி அவளின் இடையை இறுக்கி பிடிக்க அதில் யமுனா துள்ளிக்கொண்டு திரும்பினாள். தன்னை ஒட்டி மிகவும் நெருக்கமாய் நின்றிருந்தவனின் தாப பார்வை கண்டு அவள் பயத்தில் எச்சில் விழுங்கினாள். அவளை இடையோடு சேர்த்தணைத்தவன் அவளது இதழ்களில் தனது இதழ்களை பதித்து அழுத்தமாக முத்தமிடத் தொடங்கினான். அதில் திண்டாடி போனவள் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த முத்தத்தில் கரைந்து கொண்டிருந்தாள். நொடிகள் நிமிடங்களாக மாறிய பொழுதும் அவளை பிரிய விடாமல் அவன் செய்து கொண்டிருந்த இதழ் யுத்தத்தில் அவள் மூச்சுக்காற்றிற்கு ஏங்கி தவித்து போனாள். நெடுநேரத்திற்கு பின் அவளை விடுவித்தவன் மூச்சு வாங்க கிறங்கி போய் நின்றிருந்த அவளின் தோற்றம் கண்டு மயக்கம் கொண்டு மீண்டும் அவள் இதழ்களை நோக்கி குனிய பார்க்க அந்த நேரம் பூஜை வேலை கரடியாய் அவன் ஃபோன் அடித்தது. அதை சபித்தபடியே ஃபோனை எடுத்து பேசிக்கொண்டே வெளியில் வந்தான். அங்கே யமுனாவிற்குத்தான் கை கால்கள் எல்லாம் படபடத்து போனது. எப்படி தான் அவனிடம் மயங்கி போய் நின்றோம் என்று புரியாமல் குழம்பி தவித்தாள். சிறிது நேரத்தில் சிவா, யமு பேபி, நான் வாங்கிட்டு வந்தேனே, அந்த ஆப்பிள் இருந்தால் எடுத்துட்டு வா என்று சப்தம் போட்டான். அவளும் ஆப்பிள்களை கழுவி ஒரு தட்டில் வைத்து கத்தியுடன் அவனிடம் சென்று கொடுத்துவிட்டு சமைக்கும் வேலையை பார்க்க சென்று விட்டாள். அவன் போட்ட சத்தத்தில் சஞ்சனா கண்ணை கசக்கிக் கொண்டு எழுந்தவள் அமைதியாக டிவி பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். சிவா ஆப்பிளை எடுத்து கட் செய்யவும் சஞ்சனா திரும்பி ஆப்பிளையே பார்த்து கொண்டிருந்தாள். அதை கண்ட சிவா, ஏய் குட்டிச்சாத்தான், இங்கே என்ன பார்க்குற, கண்ணை நோண்டிடுவேன் என்று அவன் அந்த குழந்தையை தீட்டவும் அவள் பயந்து கொண்டு திரும்பி கொண்டாள். அவளை முறைத்தபடியே ஆப்பிளை கட் செய்தவன் கவனிக்காமல் கையையும் சேர்த்து வெட்டி கொண்டான். அவன் இஷ் என்று வழியில் கத்த அவனை திரும்பி பார்த்த சஞ்சனாவோ அவன் கையில் ரத்தத்தை பார்க்கவும் பதறிப்போனாள். எழுந்து அவன் அருகே ஓடி வந்தவள், ஐயோ அங்கிள், கையை கட் பண்ணிக்கிட்டீங்களா என்று பதட்டத்துடன் கேட்டாள். வலிக்குதா அங்கிள் என்றவள் வேகமாக சென்று எங்கிருந்தோ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டை எடுத்து வந்தாள். அதிலிருந்து பஞ்சை எடுத்து அவன் கைகளில் இருந்த ரத்தத்தை துடைத்து விட்டு பின்னர் மருந்திட்டு, அங்கிள் இப்போ வலிக்கல தானே என்று கேட்டாள். அந்த பிஞ்சு கைகளின் ஸ்பரிசத்தில் ஒரு புதுவிதமான உணர்வை உணர்ந்து கொண்டிருந்தவனுக்கு அவளது கேள்வி உரைக்கவே இல்லை. அங்கிள் என்று அவள் மீண்டும் சற்று சப்தமாக அழைக்கவும் தான் ஹா என்று கேட்டான். எனக்கு அடிபட்டா அம்மா இந்த மாதிரி தான் மருந்து போடுவாங்க, இன்னும் 2 டேஸில் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க, உங்களுக்கும் சரியாயிடும் என்றவள் அந்த ஆப்பிளை எடுத்து அழகாக கட் செய்து அவனது வாயில் வைத்தாள். அவளின் இந்த செயலில் அவனுக்கு உடலெல்லாம் சிலிர்த்து போனது. அங்கிள், நான் உங்ககிட்ட பேசினதை அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் அம்மா என்ன திட்டுவாங்க என்று சொல்லிய சஞ்சனா யமுனாவை தேடிக்கொண்டு சென்று விட்டாள். அவளின் ஸ்பரிசத்தை இன்னும் உணர்ந்து கொண்டிருந்த கைகளை தூக்கி பார்த்தான். அப்பொழுதுதான் அவன் செய்த தவறுகள் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் புரிய தொடங்கியது. ஹாய் செல்லுக்குட்டீஸ், இனி என்ன நடக்கும்ன்றதை அடுத்த பகுதியில் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.